செய்திகள் தொடர்கின்றன. அன்று அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய தேசிய மக்கள் சக்தி இன்று தமிழ் அரசியல் போராளி கைதிகளை அரசியல் கைதிகள் என அங்கீகரிக்க மறுக்கிறது என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அன்று அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சிக்கு அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய தேசிய மக்கள் சக்தி இன்று தமிழ் அரசியல் போராளி கைதிகளை அரசியல் கைதிகள் என அங்கீகரிக்க மறுக்கிறது என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார கூறுகிறார். இவர் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் தம்பி மகன் எனவும் தெரிவித்தார். இது தங்களுக்கு பழகி போன ஒரு பழைய பல்லவி. இன்று புது புரட்சி மாற்றம் செய்ய போகிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த புரட்சி அரசாங்கமும் அதே அரைத்த மாவையை அரைக்கிறது என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்ற கருத்தை தான் எப்போதும் எல்லா சிங்கள பெரும்பான்மை அரசாங்கங்களிலும் எல்லா அமைச்சர்களும் சொன்னார்கள். அரசாங்க தரப்பு அப்படித்தான் சொல்வார்கள். அவர்களுக்கு பயங்கரவாதி, மக்களுக்கு போராளி, பலஸ்தீனம் முதல் இலங்கை வரை உலகம் முழுக்க போராட்டங்கள் நிகழ்ந்த நாடுகளில் இப்படிதான் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ் அரசியல் கைதிகளை அதிகமாக விடுவித்தது எமது நல்லாட்சி அரசாங்கம் தான். இதில் மாற்று பேச்சுக்கு இடமில்லை. இதனால் தான் இன்று வரை இருக்கும் தமிழரசு கைதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது என மனோ கணேசன் தெரிவித்தார்.